ஓகே. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். வாய்ஸ் ஸ்பேஸ் செக் பண்ணிக்கோங்க சார். ஆ ஓகே. எல்லாம் கிளியரா இருக்கு. இன்னைக்கு அ ஒரு மெடிக்கல் வரைக்கும் போணும். ஒரு உடம்பு சரியில்ல. அதனால ஒரு 8 மணிக்கு இன்னைக்கு வந்துட்டு முடிச்சுருவோம் இன்னைக்கு. அதனால ஒரு இதா வந்துட்டு பார்த்துட்டு போவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா. ஓ நம்ம பின்னாடி பார்த்து மத்த கிளாஸ்ல வந்துட்டு அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளைன். ஆ நேத்து நம்ம வந்து பார்த்தது வந்து ஐவிய பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தோம். ஐவி, ஹெச்விய வந்து கம்பேரிசன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஒரு ஒரு சாலிடா ஒரு விஷயத்த வந்துட்டு பார்த்துருக்குறோம் அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு ஹெச்விய பத்தி தான் ரொம்ப சாலிடா பார்த்துருக்குறோம். ஹிஸ்டாரிக்கல் வால்டிலிட்டிய. அது எப்படி கால்குலேட் பண்ணணும்? பிரைஸ வந்துட்டு ரிட்டர்ன்ஸா மாத்தணும். அப்புறம் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்துட்டு ஆவரேஜ் எடுக்கணும். அதான் வந்துட்டு மீன் அப்டின்றோம். அதுக்கப்புறமா அதுல இருந்துட்டு டீவியேஷன வந்துட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு எவ்வளோ டீவியேட் ஆயிட்டு இருக்கு மீன்ல இருந்து அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் வேரியன்ஸ் பார்க்குறோம். ஆ அப்புறம் அந்த வேரியன்ஸ்ல இருந்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்றோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வந்துட்டு வால்டிலிட்டி. ஸோ அதுக்கு அப்புறமா இத நம்ம மியூவ வந்துட்டு டெசிமல்ல இருக்கும். அத வந்துட்டு ஈக்வலன்ட் பிரைஸ்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்றோம். அ எந்த அண்டர்லையிங் அசெட்டோ அதுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம். அதேபோல ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் வந்து என்ன நம்மளுக்கு டெசிமல்ல தான் வந்து கிடைச்சது. அதையும் வந்து நம்ம பிரைஸுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணிட்டு 4 சிக்மா -4 சிக்மால இருந்து ஆரம்பிச்சு, +4 சிக்மா வரைக்கும் வேல்யூஸ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு நம்ம எக்ஸெல்ல போட்டு ட்ராக் பண்ணி இழுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு மார்க் பண்ணோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு ப்ராபபிலிட்டி. அது வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஸ்கேல் அது ஒய் ஆக்சிஸ். ஸோ அத வந்துட்டு நம்ம எக்ஸெல்ல போயிட்டு கால்குலேட் பண்ணோம். எக்ஸெல்ல போயிட்டு எக்ஸெல்ல என்ன ஃபார்முலா போட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஈக்குவல் சைனு, அதுக்கப்புறம் நார்மல் NORM டாட் DIST, அதுக்கப்புறம் பிராக்கெட்டு, அப்புறம் எக்ஸு, தென் கமா மியூ, கமா சிக்மா, கமா ஃபால்ஸ் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு டிராக் பண்ணி இழுத்துட்டோம். ஆம். அப்புறமா அத வந்து அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு பெல் கர்வ் கிடைச்சது. அத பத்தி நம்ம பெல் கர்வ பத்தி நேத்து கிளாஸ்லயும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்ப அதுக்கப்புறமா வந்துட்டு ஐவிய பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஓரலா வந்துட்டு ஒரு ஹைப்போதீசிஸ் தியரி மாரி பேசிட்டு இருந்தோமே தவிர, நம்ம அது டீட்டெயில்டா ஒண்ணும் போல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஃபார்முலாக்குள்ள வந்துட்டு போப்போறோம் நம்ம. இது நம்ம வந்துட்டு இப்ப பார்க்கிறது வந்துட்டு பிஎஸ்எம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளாக் ஸ்கோல் அ மெரிடியன் அப்படின்னுவாங்க. மெரிடியன் ஸ்பெல்லிங்கு வெயிட்டு என்ன ஸ்பெல்லிங்கு? ஏன்னா அது வந்துட்டு 3 பேர் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஸ்கோல் 2 பேரு. பிளாக் வேற ஒருத்தரு, ஸ்கோல் ஒருத்தரு. 2 பேரும் சேர்ந்து ஃபார்முலாவ இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபர்தரா வந்து இன்னொருத்தர் வந்துட்டு ஜாயின் பண்ணி, அதுல வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு சேஞ்ச் பண்ணாரு. அது என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன். இப்ப நம்ம இதுக்குள்ள போய்க்குவோம். பிஎஸ்எம் அப்படியே அடிச்சு பாருங்களேன். பிஎஸ்எம்ன்னா இன்னும் பிளாக் ஒண்ணு. பிளாக்கு அப்புறம் ஸ்கோலு. அப்புறம் எம்ல வரும். இது பேரு தான் வரமாட்டேங்குது. சரியா ஸ்பெல்லிங். இருங்க. கூகுள்ல செக் பண்ணி பார்ப்போம். என்ன பேருன்ட்டு. மெரிடியன். ராபர்ட் பிஎஸ்எம். மெர்டன் MERTON போட்டிருக்கு சார். ஆ எம்இஆர் TON. எம்இஆரா? ஓகே. எழுதிருவோம். எம்இஆர் TON. மெட்டன். ஓகே. இத வந்து ஷார்ட்டா வந்துட்டு பிஎஸ்எம்ன்னு சொல்லுவாங்க. இதான் வந்துட்டு பிஎஸ்எம் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். இது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் தான் சேர்ந்தாங்க. பிளாக்கும், ஸ்கோலும் தான் வந்துட்டு ஃபார்முலாவ டெவலப் பண்ணது.
ஆனா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐவி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஐவி செக்ஷன வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டாங்க. கான்ஸ்டன்ட்ன்னா அது வேல்யூவே வந்துட்டு சேஞ்சே ஆகாது. ஸோ அந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவரு மெர்டன் வந்துட்டு அது வந்துட்டு ஐவிய வந்து கான்ஸ்டன்ட்டா வைக்கக்கூடாது. அது வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி, அத வந்துட்டு வேரியபிளா வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஃபார்முலாவ வந்துட்டு அந்த ஃபார்முலா வந்துட்டு அப்கிரேட் பண்ணாரு. ஸோ அந்த இது வந்துட்டு இதுல இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நெறைய நெறைய லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்பல்லாம் வந்துட்டு அ அதனால வந்துட்டு நம்ம ஆனா பேஸ் வந்து இதுதான். இந்த பேசம் தான் வந்துட்டு பேஸ். இதுல இருந்து தான் வந்துட்டு அந்த கிரீக்ஸ் இதெல்லாம் பத்தி, ஐவி எல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? கால் ஆப்ஷனுடைய ஃபார்முலா அப்படின்னுச்சுன்னா, அந்த ஃபார்முலாவ நான் டைரக்ட்டா எழுதிர்றேன். எழுதிட்டு அத வந்துட்டு பிரேக் பண்ணுவோம் ஒண்ணொண்ணா. சி வந்து கால் ஆப்ஷன்னு. கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னாச்சுன்னா, எஸ்ஸு. எஸ்ஸுனாலே உங்களுக்கு தெரியும். என்னன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். எஸ்ஸுன்னா, எஸ் ஈக்குவல் டூ ஸ்பாட் பிரைஸ். ஸ்பாட் பிரைஸ். இல்லாட்டினா கரண்ட். ஸோ எஸ்ஸு. அடுத்தது ஒரு டாட். டாட் நாங்க ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து மல்டிப்ளைன்னு அர்த்தம். பெருக்குது பெருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் D1. அப்புறம் மைனஸ். அடுத்தது வந்து கே. கே வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ கே. இந்த கேக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். அது என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா, இ மைனஸ் ஆர் டி. ஓகே. இத நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒரு டாட்டு. அப்புறம் இங்க ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் D2. இதான் வந்து ஃபார்முலா. கால் ஆப்ஷன் வந்துட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு பிரேக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்ப கால் ஆப்ஷன் இது என்ன சொல்லுதுன்னா, பர்ட்டிகுலரா எனி டைம் அதாவது இப்ப கால் ஆப்ஷன் என்ன அப்டின்னுச்சுன்னா, கால்குலேட் பண்ணிரலாம். அந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி. ஆ கரண்ட் இத வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதேபோல வந்துட்டு நாளைக்கு என்னவா இருக்கும்? நாளான்னைக்கு என்னவா இருக்கும்? இந்த மாரி எல்லாத்தையுமே வந்துட்டு இதுல வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். அந்த வேல்யூவ வந்துட்டு நம்ம இன்புட்டா வந்துட்டு குடுத்து. இது ஒரு சில விஷயத்த வந்து நம்ம இப்ப ரிமூவ் பண்ணுவோம் இதுல. ரிமூவ் பண்ணிட்டு மொட்டையா எழுதி பார்ப்போம் நம்ம. இந்த இத வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த பெருக்குறோம் பார்த்தீங்களா? இத எடுத்துருவோம். இதையும் எடுத்துருவோம். இதையும் எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன வரும் அப்டின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷன் ஈக்குவல் டூ ஸ்பாட்டு மைனஸு கே. இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர நம்ம இப்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, இப்ப எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப வந்துட்டு எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. நீங்க வாங்கியிருக்கிற இது வந்துட்டு அ ஸ்ட்ரைக் வந்து எவ்வளோ அப்டின்னுச்சுன்னா, 25,200ன்னு வச்சுக்குவோம். நீங்க வாங்கியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ். கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக். ஸோ ஸ்பாட் வந்து எதோட எக்ஸ்பைரி ஆச்சு அப்டின்னுச்சுன்னா, ஸ்பாட்ன்றது குளோசிங் பிரைஸ். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் 25,300ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்ப பே ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப ஏற்கனவே வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ தாண்டி ஸ்பாட் பிரைஸ் போயிடுச்சு. மேல போயிடுச்சு. நீங்க வாங்கியிருக்கிறது கால் ஆப்ஷன். கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஆனா ப்ராஃபிட்ன்றது வந்துட்டு நீங்க எவ்வளோ குடுத்து வாங்குனீங்கன்றத கழிக்கணும். நம்மளுக்கு வந்து இத வந்துட்டு கழிச்சு பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்டின்னாச்சுன்னா, எஸ் வந்து 25,000 இர சாரி 25,300 ஸ்பாட் குளோஸ் ஆன பிரைஸ். ஸ்ட்ரைக் வந்துட்டு 25,200. ஸோ நம்மளுக்கு ஒரு ரூ. 100 ரூ. 100 வந்துட்டு செட்டில்மென்ட் பிரைஸா கிடைக்கும். பே ஆஃப் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சிருந்தோம் அப்டின்னுச்சுன்னா. ஆ இதுல ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுவோம். அது என்ன அப்டின்னாச்சுன்னா, சப்போஸ் இன் கேஸ் நீங்க வந்து இந்த ஆப்ஷன வந்துட்டு ஒரு ரூ. 50க்கு வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த ரூ. 50 இதுல கழிச்சாகணும்.
ஸோ அப்ப 50 வந்துட்டு கழிச்சோம் அப்டின்னாச்சுன்னா, ப்ராஃபிட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரூ. 50 தான் வந்துட்டு கிடைக்கும். அப்ப ப்ராஃபிட் வந்துட்டு பி&எல் வந்துட்டு ஒரு 50 தான் கிடைக்கும். நம்ம இப்ப பி&எல்லாம் வந்து பார்க்கல. இருந்தாலும் நான் ஒரு இதுக்காக ஒரு இதுக்காக சொன்னேன் நான். ஓகே. இப்ப நம்ம இந்த ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்டின்னுச்சுன்னா, வெறும் ஒரு அதாவது ஸ்பாட்ல இருந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்ட்ரைக்க. அவ்வளோதான். இது ஆக்சுவலா வந்துட்டு இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, இத வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஒரு ஆப்ஷன்ல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு 2 விதமா இருக்கும். அதுல வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்டின்னு சொல்லலாம். டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு 2 வேல்யூ சேர்ந்தது தான் ஆப்ஷன் பிரைஸ். ஆனா இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒன்லி இன்ட்ரின்சிக் வேல்யூவ மட்டும் சொல்ற மாதிரியான ஒரு ஃபார்முலாவா இருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃபார்முலா வந்து டெவலப் ஆனதா வந்து நம்ம கொண்டு போறோம். அப்ப இத வந்துட்டு நானு எரேஸ் பண்ணிடுறேன் இதெல்லாம். இது ஒரு புரியறதுக்காக போட்டேன். இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த நார்மல் போட்டு இந்த மாரி பிராக்கெட்டுக்குள்ள ஒண்ணு போட்டு D1 அப்படின்னு வந்ததுனால நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாச்சுன்னா, அது எத குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, ப்ராபபிலிட்டிய குறிக்குது. அது எத குறிக்குது? ப்ராபபிலிட்டி. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு குறிக்குது. அப்ப ப்ராபபிலிட்டிய குறிக்கிற 2 விஷயத்த வந்துட்டு நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இது ஒண்ணு டி1ன்னு ஒரு ப்ராபபிலிட்டி. அத வந்துட்டு ஸ்பாட் பிரைஸோட பெருக்கியிருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு டி2ன்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டிய வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸோட வந்துட்டு பெருக்கியிருக்கிறோம். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப ஒரு உதாரணமா பாருங்க. இப்ப 25,000ன்னு வச்சுக்கங்க. 25,000 ஸ்பாட் பிரைஸ். இதனுடைய வேல்யூ இந்த டி1 னுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, 0 டூ 1 இதுக்குள்ள தான் இருக்கும். அதேபோல இதனுடைய வேல்யூவும் டி2 னுடைய வேல்யூவும் 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். அப்ப நீங்க பெருக்கப் போற நம்பர் வந்து 1 தாண்டுன நம்பர் கிடையாது. மேக்ஸிமம் 1 தான். ஸோ அப்ப மேக்ஸிமம் 1 தான்னா, அப்ப நீங்க 1ஆல பெருக்குனீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆன்ஸர் கிடைக்கும் அங்க? ஸ்பாட் பிரைஸ் அதே பிரைஸ் தான் வந்துட்டு கிடைக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது 25,000 நிஃப்டி வந்து ஸ்பாட் வந்து 25,000த்துல இருக்கு. அத வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டினால பெருக்குறோம். இந்த ப்ராபபிலிட்டினுடைய அவுட்புட் என்னவா வரும்னு நான் சொல்லிட்டேன். நான் எப்பவுமே 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். அத தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேபோல இங்க வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸோட வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டிய வந்துட்டு ஒரு வேரியபிள் ஒரு வேரியபிள்னு வச்சுக்குவோம். ஏன்னா, இது வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். 0வா இருக்கும். சம்டைம் வந்துட்டு 0வா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் அது. ஆ ஜ 0.01, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.9 அதுக்கப்புறம் 1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு நம்பர போட்டு நம்ம வந்துட்டு நிஃப்டிய வந்துட்டு பெருக்குறப்ப, நம்மளுக்கு இன்னொரு ஆன்ஸர் வந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு 25,000 அ போட்டோம். மல்டிப்ளை இதனுடைய இந்த ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 0.5ன்னு வச்சுக்குவோம். 0.5ன்னு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆ ஹால்ஃப் மாரி ஆயிடும். அப்ப 25,000த்துல வந்து 12,200 எ 12,250 அ 10 10,000 12,500 12,500 கிடைக்கும். 0.5ஆல பெருக்கணும்னா. அதே 25,000 இன்டு 1 அதான் மேக்ஸிமம். அவ்வளோதான் வரலாம். 1ஆல பெருக்கணும்னா, அதே 25,000 கிடைச்சிரும். ஸோ அப்ப நம்ம ஒரு நம்பர வந்து இங்க வச்சு, அந்த நம்பரால இத வந்துட்டு பெருக்குறோம். பெருக்குறதால நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த வேல்யூ கிடைக்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க அப்டின்னுச்சுன்னா, நிஃப்டி ஸ்பாட்ட எடுத்து நிஃப்டியினுடைய ஸ்பாட் நிஃப்டியினுடைய ஸ்பாட்ட எடுத்து
ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூனால பெருக்குறோம், மல்டிப்ளை பண்றோம். அப்ப நம்மளுக்கு ஒரு ஆன்ஸர் வந்துட்டு கிடைக்குது. ஓகே. இப்ப இந்த நிஃப்டிய வந்து உதாரணமா வச்சுக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு சில நேரத்துல கன்ஃப்யூஷன் வரும். அதனால ஒரு ஸ்டாக்ஸ்க்கு போயிடும். ஆ உதாரணத்துக்கு இப்ப இந்த இத வந்துட்டு நான் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்ன்னு மாத்திக்கிறேன். இல்ல யாருக்காவது புடிச்ச ஒரு ஸ்டாக்க சொல்லுங்க. அதனுடைய வேல்யூவும் தெரிஞ்சதுன்னா நல்லாருக்கும். கரண்ட் பிரைஸ். யாருக்கும் எதா இருக்கா? ஐடியா இருக்கா? ஒண்ணும் இல்லையா? சரி நான் ஒரு குத்துமதிப்பு ஒரு தோராயமா ஒண்ணு போடுறேன். ஒரு 1250 இருங்க நம்ம இதுலயே பார்த்துருவோமே அதான். ரிலையன்ஸ் 1396 1396ன்னு வச்சுக்குவோம் ரிலையன்ஸ். 1300ன்னு வச்சுக்குவோம். நம்ம கணக்கு அப்பதான் மனசுல நிக்கும். இந்த மாரி பாயிண்ட் அது இதுன்னு போட்டு கணக்கு போட்டோம்னு வச்சுக்கங்க, மறந்துருவோம் எக்ஸாம்ல. ஸோ அப்ப வந்துட்டு ரூ. 1300க்கு வந்துட்டு இப்ப வித்துட்டு இருக்கு. கடைசியா வித்த விலை, ஆ ந ஸ்டாக்கினுடைய விலை வந்துட்டு இப்ப அதாவது கடைசியா வித்த விலைன்னு வச்சுக்குவோம். அப்ப நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இத வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. எது வாங்கியிருக்கிறீங்க? ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக்க வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிறீங்க கையில. ஸோ அப்ப அதனுடைய மதிப்பு என்ன அது? அதனுடைய மதிப்பு வந்து 1300. நல்லா பார்த்துங்க. அதனுடைய மதிப்பு 1300. ஏன்னா ரூ. 1300 குடுத்து ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக்க வந்து வாங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த 1300ன்ற மதிப்பு, அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய மதிப்பு சேஞ்ச் ஆகலாம். நாளைக்கு வந்துட்டு மாறலாம். மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்ப அதிகமாகலாம், குறையலாம். ஆக மொத்தம் அது வந்துட்டு ஒரு நிலையான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. அந்த 1300 அப்படின்றது. ஸோ இத தான் வந்துட்டு நம்ம ஸ்பாட்ன்றோம். ஆர் கரண்ட்ன்றோம். அந்த இதுதான் இங்க வந்து போடுறது. இப்ப ரிலையன்ஸினுடைய கால் ஆப்ஷன் பிரைஸ கண்டுபிடிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த வேலைய தான் இங்க வந்து போட்டாகணும். எஸ்ன்னு இருக்கிற இடத்துல அந்த கரண்ட் பிரைஸ் என்னவோ அதுதான் வந்துட்டு என்ட்ரி ஆகும். இப்ப நீங்க டைரக்ட்டா ஒரு ஆப்ஷனயே வந்து வாங்கி சாரி ஆப்ஷன் இல்ல. டைரக்ட்டா ஒரு ஸ்டாக்கே வாங்கிட்டீங்க. ரிலையன்ஸ் ஸ்டாக்கே வாங்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப அதனுடைய ஒரிஜினல் மதிப்பு வந்து எவ்வளோ இருக்கு? 1300 இருக்கு. அதனுடைய வேல்யூ வந்துட்டு எவ்வளோ இருக்கு? 1300 இருக்கு. ஓகே. இப்ப நீங்க அத பண்ணல. நீங்க ஸ்டாக் வாங்கல. ஸ்டாக் வாங்காம நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த ரிலையன்ஸினுடைய கால் ஆப்ஷன வாங்குறீங்க. ரிலையன்ஸினுடைய கால் ஆப்ஷன வாங்குறீங்க. ஸோ அந்த கால் ஆப்ஷன வாங்குறப்ப, இப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. நான் எந்த கால் ஆப்ஷன போய் வாங்குறது? ஏன்னா நெறைய ஸ்ட்ரைக் பிரைஸ். அது இல்லாம ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் நெறைய இல்ல. கான்ட்ராக்ட்டே இருக்கு. இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட் அது மாச கான்ட்ராக்ட் தான். வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது ஸ்டாக்ஸுக்கு. ஸோ இந்த மாசம் வர மாசம் எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கு அடுத்த மாசம் எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கு அடுத்த மாசம் எக்ஸ்பைரி ஆகுற கான்ட்ராக்ட் இருக்கு. இப்படி ஒரு 3 கான்ட்ராக்ட் இருக்கு. இப்ப நான் அந்த 3 கான்ட்ராக்ட்ல எந்த கான்ட்ராக்ட்ல போய் நான் வந்துட்டு வாங்குறது? இந்த கால் ஆப்ஷன. அதேபோல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்குறது? அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஷன் வருதுன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஏதோ ஒரு ரேண்டமா போயிட்டு ஒண்ணு வாங்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு, அ இந்த இந்த மாசம் எக்ஸ்பைரி ஆகுற ஒரு இத வந்துட்டு வாங்கிர்றீங்க. அதாவது எப்பன்னா, இந்த பிப்ரவரி மாசம், வர மாசம் இந்த மாசம் தான் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இந்த பிப்ரவரி மாசம் எக்ஸ்பைரி ஆகற போற ஒரு ரிலையன்ஸ் கால் ஆப்ஷன் போயிட்டு, ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு 1500 ஸ்ட்ரைக் பிரைஸ். 1500 ஸ்ட்ரைக் பிரைஸு. பிப்ரவரி வந்துட்டு பிப்ரவரி மந்த் வந்துட்டு எக்ஸ்பைரி. அத வந்துட்டு வாங்கிட்டீங்க. அப்ப இந்த கால் ஆப்ஷனுக்கு அ இந்த இத வாங்கியிருக்கிறீங்க. இப்ப 1 லாட்டா தான் வாங்கணும் நீங்க. 1 லாட். நீங்க 1லாம் வாங்க முடியாது. 1 லாட் அப்படின்றது வந்துட்டு ரிலையன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ அது? யாருக்காவது தெரியுமா? நிஃப்டி வந்து 1 லாட் 65 இப்ப. ஐடியா இருக்கா?
உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். இல்லன்னா இல்ல நான் இப்ப சார். ஓப்பன் லாகின் பண்ணி ஆர்டர் விண்டோல போய் பார்த்தா தான் சார் தெரியும். ஓ! சரி. நான் லாகின் பண்ணிருக்கேன். நீங்க ஏதோ லாகின்ல 500 நீ ஷேர்ஸ் அ சார் நானு இது ஜஸ்ட் கூகுள்ல பார்த்தேன் 500 ஷேர்ஸ்ன்னு போட்டிருக்கு. 500 சரி 500ன்னு வச்சுக்குவோம். லாட் சைஸ் வந்துட்டு 500ன்னு இருக்குல்ல. ஓகே. அப்ப நீங்க ஒரு லாட் வாங்குறீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு 500 ஷேர் வந்து வாங்கணும். அப்ப இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன சொன்னேன், ஒரு ரூ. 1300 குடுத்து ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அத வந்து நீங்க இப்டி மாத்தி எடுத்துக்கங்க. நீங்க 1 ஸ்டாக் வாங்கல, 500 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறீங்க. ரூ. 1300. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த 500 ஸ்டாக்கினுடைய மதிப்பு வந்து, ஒரு ஸ்டாக்கினுடைய மதிப்பு 1300 மல்டிப்ளை 500ன்னு போட்டோம்னா, டோட்டல் என்ன வருதோ அதுதான் அந்த ஸ்டாக்ஸ்னுடைய வேல்யூ உங்க கையில இருக்கு. இப்ப வாங்கி வச்சிருக்கீங்க. இப்ப வாங்கி வச்சுட்டு, இப்ப நீங்க போயிட்டு 15 அதே 1500 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு அதாவது கே வந்து 1500 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு பிப்ரவரி மாசம் எக்ஸ்பைரி ஆகுற ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய கால் ஆப்ஷன ஒரு லாட் வாங்கிட்டீங்க. இப்ப ஒரு லாட் வாங்கி நீங்க வந்துட்டு கையில வச்சிருக்கிறீங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. 2 இருக்கு உங்க கையில. ஒண்ணு வந்து ஒரிஜினல் ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டாக்ஸினுடைய கால் ஆப்ஷன் ஒரு லாட் இருக்கு. இதுவும் ஒரு லாட் 500 வச்சிருக்கிறீங்க ஆப்ஷனும். ஸ்டாக்ஸும் வந்துட்டு 500 வச்சிருக்கிறீங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, அந்த வேல்யூவ வந்துட்டு மேட்ச் பண்றோம். இப்ப இதனுடைய வேல்யூ என்ன அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாக்ஸ்னுடைய வேல்யூ 500 டைம்ஸ் 1300 ஈக்குவல் டூ இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. $6,50,000 சார். எவ்வளோ வருது? 6,50,000 சார். 6,50,000 6,50,000 ஓகே. ஸோ இங்கேயும் இன்ட்டு சும்மா ஆப்ஷன் செக்ல போய் பார்ப்போம் சார் பிரைஸ். இல்ல. இந்த இது ஹேங் ஆகுது. என்னன்னு தெரியல. அதான் மூவ் ஆக மாட்டேங்குதா? மூவ் ஆகுது. ஓகே. இப்ப நம்ம எடுத்துட்டோம். பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சொன்னோம்? 1500 1500 1300 சார். 1300 ஸ்பாட். நம்ம வாங்குன கால் ஆப்ஷன் வந்துட்டு 1500. இது போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே சார். ஓகே சார். 1500 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள ஒரு கால் ஆப்ஷன வந்துட்டு வாங்கியிருக்கிறோம். ஒரு லாட் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப நான் இங்க இதுல வந்து என்ன தேடுறேன் அப்டின்னாச்சுன்னா, ஆ அதனுடைய டெல்டான்ற ஒரு விஷயத்த தேடுறேன் நான். எங்க இருக்கு? 1500 எங்க பொசிஷன் 1500 1500, 400, 1500 இங்க இருக்கு. ஸோ இதான் வந்து கால் ஆப்ஷன் சைடு. டெல்டா இது வருதா? 2வது வருதா? டெல்டா ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. ஓகே. அப்ப 1500 1500 டெல்டா வந்துட்டு எவ்வளோ இருக்கு? 0.14 இருக்கு. 0.14 டெல்டா. இப்ப இங்க என்ன பண்றேன்னா, இங்கேயும் வந்துட்டு நான் 500 வாங்கியிருக்கிறேன். அதனுடைய பிரைஸ் வந்து எவ்வளோ அப்டின்னாச்சுன்னா, 1300 தான் ஸ்பாட் விக்கிது. அதனுடைய டெல்டா வந்து என்னன்னா 0.14. ஸோ, இப்ப இத வந்துட்டு பெருக்குவோம். ஆ 1300 இருங்க நானு கால்குலேட்டர்ல போடுறேன்.
1300 மல்டிப்ளை 0.14 ஈக்குவல் டு 182 டைம்ஸ் 500 தொண்ணூத்தி 91,000 91,000 அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்றது வந்துட்டு ஒரு வேஸ்ட் அசெட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேரு வந்துட்டு வேஸ்ட் அசெட். அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரி அன்னைக்கு வேல்யூ சுத்தமா ஜீரோவுக்கு வந்துரும். இப்ப நீங்க 6,50,000 ஸ்டாக்ஸ் மதிப்பு உள்ள ஒரு 500 ஸ்டாக்ஸ வாங்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா அதே டைம்ல ஒரு கால் ஆப்ஷன நீங்க கையில வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா, அந்த கால் ஆப்ஷனுடைய வேல்யூ என்னன்னா, அதாவது நீங்க வச்சிருக்கிற அந்த ஸ்டாக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படின்னாச்சுன்னா 91,000. அது ஈக்குவலன்ட் வேல்யூ. இதுவே அந்த டெல்டா வந்துட்டு 1 இருந்ததுன்னு வச்சுக்கங்க. 0.14 அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்த்தோம். அது மேக்ஸிமம் 1 வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது 1 இருந்ததுன்னா, சேம் ரூ. 6,50,000 இந்த சைடும் வந்துரும் உங்களுக்கு. அப்ப அது எப்ப 1 இருக்கும் அப்படின்னுச்சுன்னா, அது ஐடிஎம்ல இருந்ததுன்னா 1 இருக்கும். இப்ப இந்த இத வந்துட்டு பார்ப்போம். இதான் வந்து டெல்டா. ஓகே. இது எங்க 1 இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. நீங்க 660 ஸ்ட்ரைக் பிரைஸ். கே வந்து 660. அதோட இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது 1. கே வந்து 800. 800 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள ஒரு கால் ஆப்ஷன வாங்கி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னுச்சுன்னா, அதனுடைய டெல்டா வந்துட்டு 1. அப்ப அந்த 1 வந்து நீங்க இந்த நம்பரோட வந்துட்டு பெருக்குனீங்க. இந்த இடத்துல என்ன போடுவீங்க? 1300 கரண்ட் பிரைஸ். அதோட வந்துட்டு 1 வந்து போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு 1300 தான் கிடைக்கும். ஸோ அப்ப ஈக்குவலா வந்துட்டு 6,50,000 இந்த சைடும் வந்துரும். இந்த சைடும் 6,50,000 வந்துரும். அப்ப இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு. ஒரிஜினல் ஒரு கையில இருக்கு. ஒரிஜினல் ஸ்டாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்குவோம். உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டாக்ஸ வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க இந்த ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு ஆப்ஷன வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க எந்த ஆப்ஷன வாங்குறீங்க? ஐடிஎம் ஆப்ஷன வாங்குறீங்களா? ஓடிஎம் ஆப்ஷன வாங்குறீங்களா? இல்ல ஏடிஎம் ஆப்ஷன வாங்குறீங்களா? அத பொறுத்து அதுக்குரிய ஈக்வலன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப எப்ப வந்து நீங்க ஒரு ஐடிஎம்ல டெல்டா 1ன்னு இருக்கிற ஒரு ஆப்ஷன நீங்க வாங்குனீங்கன்னா, ஏறக்குறைய அது எதுக்கு சமம் அப்படின்னாச்சுன்னா, ஒரிஜினல் ஸ்டாக்ஸ நீங்க வாங்குறதுக்கு சமம் அது. ஏன்னா, அதனுடைய மதிப்பு வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு 1 இருக்கும். ஸோ, அப்ப இந்த கால் ஆப்ஷனுடைய விலைய கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலாவே. இந்த ஃபார்முலாவே வந்து கால் ஆப்ஷன் விலைய கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த ஃபார்முலா தான். அதுல வந்துட்டு நம்ம கரண்ட் பிரைஸ யூஸ் பண்றோம். ஆனா, அந்த கரண்ட் பிரைஸோட நம்ம வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டிய யூஸ் பண்றோம். ND1 அப்படின்ட்டு. இதுதான் டெல்டா. ஸோ, இந்த டெல்டாவ பொறுத்து, இந்த வேல்யூவ பொறுத்து, இந்த ஸ்பாட்டினுடைய அந்த வேல்யூ வந்துட்டு ஈக்வலன்ட் வேல்யூ. ஈக்வலன்ட் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்ப அது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா இருக்குதோ, அப்ப அது வந்துட்டு இதுல வந்துட்டு இம்பாக்ட் ஆகும். இப்ப எஸ்ஸ வந்துட்டு டெல்டாவால பெருக்குறீங்க. இந்த ND1 அப்படின்றது வந்துட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் D1ன்ட்டு படிக்கணும். அத வந்து டெல்டா அதனுடைய வேல்யூ கடைசியில டிரைவ் பண்ணி வர வேல்யூ வந்து டெல்டான்னு சொல்லுவோம். அதான் வந்து கிரீக்ஸ்ன்னுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு 1 இருந்தது அப்படின்னுச்சுன்னா, இந்த ஃபுல் வேல்யூ வந்துரும். இந்த என்னவோ அந்த வேல்யூ அப்படியே கிடைச்சுரும். 1300னா 1300ன்னு இருக்கும். இது இன் கேஸ் 0.5 இருந்தது அப்படின்னுச்சுன்னா, 12,500 தான் வரும். அப்ப இந்த சைடு உங்களுக்கு வேல்யூ குறையுதுன்னா, உங்களுக்கு அதனுடைய இந்த இந்த கால் ஆப்ஷனுடைய விலையும் என்ன ஆகும்? குறையும் உங்களுக்கு. ஃபார்முலால ஒரு சைடு வந்துட்டு ஒரு வேல்யூ
ஏறுது, இறங்குதுன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஈக்குவல் சைனுக்கு அந்த சைடு இருக்கிற இதுவும் வந்துட்டு இறங்குது. அந்த மாரி தான் வந்துட்டு ஃபார்முலானுடைய அமைப்பு வந்துட்டு இருக்கு. அப்ப இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஏறுதோ, அந்த அளவுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய விலையும் வந்து ஏறும். எந்த அளவுக்கு குறையுதோ, அது கால் ஆப்ஷனுடைய விலையும் வந்து குறையும். ஸோ இந்த இத வந்துட்டு ப்ராபபிலிட்டி பேசிக்ல தான் இத வந்துட்டு கால்குலேட் பண்றாங்க. இப்ப 0.14 அப்படின்றோம் பார்த்தீங்களா? அப்ப நம்மளுக்கு வருது. இது என்ன ரொம்ப அக்யூரேட்டான இதுவா? 0.14ன்னா கரெக்ட்டா 0.14 இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இது. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா அதுக்குள்ளலாம் நம்ம வேண்டாம். அந்த அளவுக்குலாம் நம்ம வந்துட்டு தேவையில்ல. நம்மளுக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படின்னாச்சுன்னா, இந்த டெல்டா வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். அப்ப ஒரு சில விஷயங்கள வந்துட்டு ஒரு ஃபார்முலா இல்லாம, ஃபார்முலா வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா, அது சொல்லி வர்றப்ப கொஞ்சம் நம்மளுக்கு மனசுல கொஞ்சம் ஏறும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு அந்த ஃபார்முலாவெல்லாம் போட்டு காட்டுறோம். அத விளக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு பிரெயின்ல வந்துட்டு பதிவாகட்டும் அப்படி மெமரியில போயிட்டு அப்படின்ட்டு. ஆனா இது எல்லாம் எதுக்கு போட்டு விளக்குறோம்னா, ஒரு விஷயம் மனசுல பதியணுன்ட்டு தான். அது என்ன விஷயம் அப்படின்னாச்சுன்னா, இந்த டெல்டாவ பத்திய விஷயம் வந்துட்டு நம்ம மனசுல பதியணும். 2வது வந்து நம்ம வந்துட்டு ஐடிஎம்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன வாங்குறோம். ஓடிஎம்ல ஒரு ஆப்ஷன வாங்குறோம். ஏடிஎம்ல போயிட்டு ஆப்ஷன வாங்குறோம் அப்டின்னாச்சுன்னா, எந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு வேல்யூ அதிகம், மதிப்பு அதிகம் அப்டின்னாச்சுன்னா, ஐடிஎம்ல இருக்க ஆப்ஷன் தான். ஏன்னா, அதுதான் வந்து அதிக விலைக்கு விக்கும். அது ஏன் அதிக விலைக்கு விக்கிது அப்டின்னாச்சுன்னா, இங்க இருக்கிற இந்த கணக்கு தான் இது. ஸோ, இத பத்தி நம்ம பின்னாடி வந்து டெல்டாவ பத்தி பார்க்குறப்ப வந்துட்டு பார்ப்போம் நம்ம. அப்ப இந்த இத வந்துட்டு அப்ப நம்ம ஒரு புதுவான ஒரு கரண்ட் பிரைஸ வந்துட்டு கிரியேட் பண்றோம். அப்ப ஒரிஜினல் ஃபார்முலா வந்துட்டு சி ஈக்குவல் டூ எஸ் மைனஸ் கே தான். ஆனா இந்த எஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்றோம். அதாவது வந்து அந்த ஸ்பாட்டினுடைய விலை வந்துட்டு நீங்க வாங்குற ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஈக்வலன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க ஐடிஎம் கால் ஆப்ஷன போய் வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த எஸ்ஸுனுடைய ஈக்வலன்ட் வேல்யூ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இல்ல நீங்க ஓடிஎம்ல போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்பாட் பிரைஸ்னுடைய வேல்யூ வந்துட்டு இந்த மாரி குறைஞ்சிரும். இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டவுன் ஆயிடும். ஸோ அப்ப ஒரு ஈக்வலன்ட் வேல்யூவ வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஒரு ஒரிஜினல் நம்மட்ட கையில இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி ஒரு டூப்ளிகேட்ட வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஆனா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் கோல்டு உங்க கையில இருக்கு. நீங்க வந்து ஒரு ஜுவல்லரி வந்துட்டு ஒரு செய்றீங்க. அப்ப அதுல வந்துட்டு நீங்க தங்கம் வந்துட்டு கொஞ்சோண்டு கலந்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சேம் ஒரே இது மாரி தான் வந்துட்டு செய்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோடு வச்சிருக்கிறீங்க. அதே மாரி ஒரு தோட வந்துட்டு செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா இந்த தோடு வந்துட்டு பியூரா வந்துட்டு 916 கிரேடுல இருக்கிற கோல்டுன்னு வச்சுக்கங்க. ஆனா நீங்க அதே மாரி ஒரு இத ஒண்ணு செய்றீங்க. ஆனா அதுல வந்துட்டு 916லாம் யூஸ் பண்றதில்ல. கோல்டு கம்மியா தான் யூஸ் பண்றீங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆனா டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கும். இது என்ன தோடோ அதே போல தான் தெரியும். அச்சு அசலு. ஆனா உள்ள அங்க தங்கத்தினுடைய அளவு தான் கலந்த அளவு வந்து கொஞ்சம் மாறும். ஸோ, அப்ப அந்த அத பொறுத்து அந்த நீங்க செய்ய போற அந்த டூப்ளிகேட் தோடினுடைய வேல்யூ வந்து, நீங்க எந்த அளவுக்கு தங்கத்த கலந்திருக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேல்யூ ஏறும், இறங்கும். ஸோ, அதே போல தான் இங்க வந்துட்டு ஒரிஜினலா நீங்க ஸ்டாக்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு தங்கத்தோடு மாரி. பியூர் 916 கோல்டு மாரி. ஆனா, நீங்க ஆப்ஷன வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா, அது ஒரு டூப்ளிகேட் மாரி அது. அந்த டூப்ளிகேட்லயே நல்ல டூப்ளிகேட், கெட்ட டூப்ளிகேட், வேல்யூ அதிகமான உள்ள டூப்ளிகேட், வேல்யூ குறைஞ்ச டூப்ளிகேட்ன்னு இருக்கு. ஸோ அது வந்து எத பொறுத்து இருக்குன்னா, அது ஐடிஎம்மா, ஓடிஎம்மா, ஏடிஎம்மா அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்ப ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு டெல்டா வேல்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத தான் நீங்க வந்துட்டு இங்க வந்து பார்க்குறீங்க. இப்ப நான் இந்த இதுல காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இது வந்து டெல்டா வேல்யூ 1, 1 அப்படியே பாருங்க. இது வந்துட்டு ஐடிஎம். ஐடிஎம்ல வந்துட்டு ஃபார்மோஸ்ட் எண்ட். ஐடிஎம்ல வந்துட்டு எண்ட். ஐடிஎம் தான் ஒரு சைடு, ஏ ஓடிஎம் ஒரு சைடு. இது ஐடிஎம்னுடைய எண்ட். ஐடிஎம்னுடைய எண்டுல எவ்வளோ இருக்கு? டெல்டா 1ல இருக்கு. அது எதுல இருந்து 1 இதுவரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே குறையுது பாருங்க. 0.999 வருது. இது என்ன ஆகுது? பிரைஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த ஏ ஐடிஎம்ல இருந்து டுவர்ட்ஸ் ஏடிஎம்க்கு வருது. இப்ப ஏடிஎம் எங்க இருக்கு? ஆல்மோஸ்ட் இங்க இருக்கு. ஏடிஎம்க்கு வர்றப்ப,
ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னவா ஆயிடுதுன்னா 0.5 வந்துருது. மிடில்ல வந்துருது. அப்ப ஏடிஎம்ன்றது நீங்க ரஃப்பா வந்துட்டு ஒரு சில கால்குலேஷனுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, நான் ஒரு சில கால்குலேஷன்லாம் போடுவேன் நானு. சரி இந்த ஏடிஎம்ல ஆப்ஷன் வாங்குனா ஒரு 10 பாயிண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஏறும் நம்மளுக்கு? 10 பாயிண்ட் நிஃப்டில ஏறுது அப்டின்னா, நீங்க வந்துட்டு இப்போ ஒரு இது வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு ஒரு 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 ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன வாங்கியிருக்கிறீங்க. அந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் வந்துட்டு 10 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப உங்களுக்கு நீங்க வாங்குன ஆப்ஷன் எவ்வளோ ஏறும் அப்படின்றத முன்கூட்டியே கால்குலேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ரஃப் கால்குலேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த இத வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்களோ, அதால வந்துட்டு பெருக்கினீங்கன்னா போதும். நீங்க ஏடிஎம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ஏடிஎம் ஆப்ஷன வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் ஆப்ஷனுடைய டெல்டாவ வந்துட்டு அதோட வந்து பெருக்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 1 பாயிண்ட்க்கு எவ்வளோன்றது கிடைச்சிரும். அதுக்கு அப்புறமா 10 பாயிண்ட் ஏறுது அப்டின்னாச்சுன்னா, 10ஆல வந்துட்டு நீங்க வந்துட்டு பெருக்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப 10 இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து ரிலையன்ஸ் தான் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த ரிலையன்ஸ் இது வந்துட்டு இங்க பாருங்க, இதோ இருக்கு. இந்த ரிலையன்ஸ் வந்து 1000 இப்ப இந்த விலையில இருக்குன்னு வச்சுக்கங்க. 1396க்கு விக்கிது. அந்த நேரத்துல வந்துட்டு 1400ன்றது தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் இதா இருக்கு. ஏடிஎம்மா இருக்கு. அதனுடைய டெல்டா வந்துட்டு 0.50வா இருக்கு. அப்ப உங்களுக்கு ரிலையன்ஸ்ல வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் ஏறிடுச்சு. 396ல இருந்து 406க்கு போயிடுச்சு. 96ல இருந்து 406க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு 10 பாயிண்ட் ஏறிடுச்சு. இல்ல ஏறப்போகுதுன்னு நீங்க கணிக்கிறீங்க. நீங்க ஒரு போடுறீங்க. அப்ப 10 பாயிண்ட் ஏறிச்சுன்னா, நம்ம வாங்கி இந்த ஆப்ஷன் தான் வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த ஆப்ஷன் வேல்யூ என்னவா ஏறும்? இப்ப ஆப்ஷன் வேல்யூ வந்துட்டு என்னவா விக்குது? ரூ. 24 விக்குது. இது ஆப்ஷன் வேல்யூ தானே இது? ஐவியா இது? எங்க இருக்கு ஆப்ஷன் வேல்யூ? எங்க இருக்குன்னு நவுத்துறது கூட ஒண்ணும் இல்ல. இது குடுக்கலையோ? டெல்டா இன்ட்ரின்சிக் வேல்யூ குடுத்துருக்கான். டைம் வேல்யூ குடுத்துருக்கான். என்ன பிரிச்சு பிரிச்சு குடுத்துருக்கான். சரி விடுங்க. அப்ப என்னன்னா, எப்படி கணக்கு பண்றோம்னா, சரி 1396லேருந்து 1406 போச்சுன்னா, நம்ம எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து என்ன 10 பாயிண்ட் தானே கணக்கு போட்டிருக்கீங்க. 10 பாயிண்ட் ஏறுனா எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்குறீங்க. அப்ப அந்த 10 வந்து இந்த இதால பெருக்கிடுங்க. 0.5ஆல. இந்த டெல்டாவால. அப்ப என்ன வரும்? 5 கிடைக்கும். அப்ப 5 பாயிண்ட் ஏறும் உங்களுக்கு ஆப்ஷன்ல. இது ரஃப் கால்குலேஷனுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆ இருந்தாலும் சொல்றேன். நம்ம டெல்டாவ பார்க்குறப்ப வந்து பார்ப்போம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரஃப்பா வந்துட்டு கால்குலேஷன் போடுறதுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகும் டெல்டா. ஸோ நம்ம இங்க இப்ப நம்ம பேக் டூ இதுக்கு வந்துருவோம் ஃபார்முலாக்கு. இப்ப என்னன்னா, இங்க வந்து கால் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இதுதான் வந்துட்டு பேசிக் ஃபார்முலா. இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவ தான் நம்ம இந்த மாரி வந்துட்டு இதோட வந்துட்டு ப்ராபபிலிட்டிய பெருக்கி வச்சிருக்கிறோம். இங்கேயும் ப்ராபபிலிட்டிய பெருக்கி வச்சிருக்கிறோம். இங்க வந்துட்டு இத வந்துட்டு டிஸ்கவுண்ட் வேல்யூ போட்டுருவோம். ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்போனன்டல் மைனஸ் ஆர்டிய வந்துட்டு பெருக்கி, அதுக்கப்புறமா இதையும் வந்து பெருக்குறோம். அப்ப இதுதான் வந்து ஆனா பேஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவோட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு தெரிஞ்சிரும் அது. ஸோ அப்ப வந்துட்டு நம்ம இத வந்து எதுக்கு ஆட் பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, நீங்க வாங்குற கால் ஆப்ஷனு இந்த ஸ்பாட்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுறப்ப, அந்த ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டு ஆ அந்த ஸ்பாட்டுக்கும், ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ பொறுத்து இந்த கால் ஆப்ஷனுடைய வேல்யூ வந்து மாறும். ஆ ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு ரொம்ப மேல இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸ்பாட் வந்துட்டு ரொம்ப கீழ இருக்குன்னு வச்சுக்கங்க. கால் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? விலை கம்மியா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஸ்பாட் வந்து இன்னும் ஏறி அங்க போணும். ஸ்ட்ரைக்குக்கு போனா தான் ஏடிஎம்மாவே ஆகும். இப்ப ஓடிஎம்ல தான் இருக்கு அது. ஸோ, அப்ப அத பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷனுடைய வந்துட்டு பிரைஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ, அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஃபார்முலால ND1 அப்டின்ற ஒரு இத வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. Rன்றது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரஸ்ட் ரேட்டு. Tன்றது வந்துட்டு எக்ஸ்பைரிக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கு அப்டின்றத வந்துட்டு பார்க்கிறது.
அந்த டேட்டு வந்து இது வந்து டீன்றது. ஸோ, இப்ப திருப்பி இத வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து எழுதுறேன். ஏன்னா இது நெறைய எழுதி எழுதி ஒரே கன்ஃப்யூஸா இருக்கும். சி ஈக்குவல் டூ எஸ் டாட்னால பெருக்குறேன். மல்டிப்ளைக்கு பதில் டாட் போட்டுருக்கிறேன். என் டி1 மைனஸ் கே இ ஆர் டி டாட் என் டி2 ஓகே. இப்ப இத வந்துட்டு பார்த்துட்டோம். இப்ப இது வந்துட்டு என்னன்னு சொல்றோம் நம்ம வந்துட்டு, டெல்டா அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்துட்டு பேர் வந்து டெல்டான்னு சொல்றோம். இது வந்துட்டு ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸையும் வந்துட்டு நம்ம அப்படியே எடுக்காம, அது கூட ஒண்ண போட்டு பெருக்கி அந்த வேல்யூவ தான் எடுக்கிறோம். அதே இப்போ ஸ்பாட் பிரைஸையும் வந்து நம்ம அப்படியே எடுக்கல. அது கூட வந்துட்டு டெல்டாவ பெருக்கி அந்த இத தான் வந்துட்டு இந்த கால்குலேஷன்ல வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அதே போல தான் இங்கேயும் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படியே எடுத்துக்காம ராவா, அது கூட வந்துட்டு இன்னொன்ன வந்துட்டு பெருக்குறோம். ஒரு நம்பர போட்டு பெருக்குறோம். பெருக்கி அதாவது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இத வந்துட்டு பெருக்கிட்டு, அது இல்லாம இங்க ஒரு டிஸ்கவுண்ட் வேற பண்ணிடுறோம் அதுக்கு முன்னாடி. இப்ப இது வந்துட்டு என்ன அப்படின்றத ஒரு வாட்டி சொல்றேன் நானு. ஏற்கனவே நான் பழைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு வச்சுக்கங்க. அப்ப 25,000க்கு நான் வந்துட்டு அத வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் அக்ரீமென்ட்ட வாங்கிட்டீங்க. அப்ப எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 25,000க்கு அந்த அசெட்ட, அந்த அண்டர்லையிங் அசெட்ட நீங்க வந்துட்டு வாங்குறதா, அது என்ன ஸ்டாக்ஸ்ன்னு ஏதோ ஒரு ஸ்டாக். அத வாங்குறதா நீங்க ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்கிறீங்க 25,000க்கு. போட்டு நான் இந்த விலைக்கு வாங்கிக்குவேன். நீ எனக்கு வித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட் போட்டாச்சு. போட்டு அ அந்த கான்ட்ராக்ட்ட வாங்கிட்டீங்க. அதான் வந்து கால் ஆப்ஷன்றது. ஸோ, இப்ப கால் ஆப்ஷன வாங்கி வச்சிருக்கிறீங்க. 1 மந்த் எண்டுல வந்து இந்த மாசம் எண்டுல வந்துட்டு வாங்க போறீங்க. அப்ப இப்ப வந்து ரூ. 25,000 உங்க கையில இருக்கணுமா? ஆனா 25,000 வாங்க போறீங்க. அப்படின்னா இப்ப ரூ. 25,000 இருக்கணுமான்னா, இப்ப ரூ. 25,000 இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னாச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்ட ஏறக்குறைய 25,000க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அமௌண்ட்ட, ஒரு கொஞ்சம் 24,900 இருக்குன்னு வச்சுக்கங்க. அத யாருக்காவது நீங்க வட்டிக்கு குடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த 1 மாசத்துல அந்த இத வாங்க போற அந்த நாள்ல வந்து அது 25,000 ஆயிடும். அதனால அந்த வட்டிய வந்துட்டு கழிச்சது போக எவ்வளோ வருதோ, அது வந்து இன்னைக்கு உங்க கையில இருந்தா போதும். ஏன்னா இந்த வட்டி வந்து அத வாங்க போற அன்னைக்கு இந்த வட்டி அதோட சேர்ந்து வந்துரும் உங்களுக்கு. அப்படின்றப்ப அந்த வட்டிய வந்துட்டு கழிச்சுட்டு பார்க்குறோம். கழிச்சிட்டு ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்றோம். அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ். அந்த வட்டி தான் வந்துட்டு இந்த கால்குலேஷன். இது வந்து என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரஸ்ட் ரேட். இத போட்டீங்கன்னா, இதுல ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ இதோட பெருக்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 25,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 24,945 அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வரும். ஸோ, அப்ப அவ்ளோ அமௌண்ட்க்கு இன்னைக்கு இருந்ததுன்னா போதும். இந்த அமௌண்ட் கையில இருந்தா போதும். அந்த அமௌண்ட்ட கொண்டு போயிட்டு நீங்க ஆர்பிஐல போட்டு ஆர்பிஐல வட்டிக்கு குடுங்க. அவங்க 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு 25,000 குடுத்துருவாங்க. அப்புறம் அந்த டேட்ல அத எடுத்து வாங்கிடுங்க. அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஸ்டோரி. அதுக்காக தான் வந்து அப்படியே 25,000த்த வெறும் கேன்னு எடுக்காம, அது கூட இத வேற போட்டு, அத வந்துட்டு ரெடியூஸ் பண்றோம். ஸோ அதனால தான் இந்த இந்த ஃபார்முலா வந்துட்டு இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா போகுது. அதுக்கப்புறமா ஒரு இத வந்துட்டு ஆட் பண்றோம். இந்த இத வந்துட்டு என்ன ஆட் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, சரி இது நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓகே. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம ஸ்பாட் பிரைஸ் அதுக்கு மேல போணும். ஸ்பாட் பிரைஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு தாண்டி போணும். தாண்டி போனா தான் ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு கையில கிடைக்கும். அது தாண்டியே போகல அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு அந்த கான்ட்ராக்டும் வேல்யூ இல்லாம போயிடும். எல்லாமே வந்துட்டு 0 ஆயிடும். ஸோ அப்ப வந்து இங்க வந்து அதே போல ஒரு நம்பர் போட்டு பெருக்குறோம். அது வந்து என்னன்னா 0ல இருந்து 1க்குள்ள. இத கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒரு ஃபார்முலா இருக்கு. அத எழுதுறேன் அப்புறம். ஒரு இத போடுறோம். அப்ப வந்துட்டு
இந்த நம்பர பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துட்டு 0.4ன்னு போடுறீங்கன்னு இந்த இது வந்துட்டு ND D2 வந்து 0.4ன்னு வச்சுக்கங்க. இப்ப 0.4 போட்டு பெருக்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, 0.4 வந்துட்டு நீங்க பெர்சன்டேஜா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணீங்க அப்டின்னுச்சுன்னா, 40% வரும். இத வந்து அப்படியே 100ஆல பெருக்கணும். 100ஆல 0.4 வந்துட்டு 100ஆல பெருக்குனீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்துரும். ஸோ அப்ப வந்துட்டு என்ன வரும்னா, அது வந்து 40% வரும். அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, இங்க போடுற இந்த வேல்யூ ஏதோ சும்மா போடுற வேல்யூ இல்ல. இந்த இது வந்து எத சொல்லுது அப்டின்னுச்சுன்னா, இத ஒரு கால்குலேட் பண்ணி தான் போடுவோம். அது எத சொல்லுது அப்டின்னுச்சுன்னா, 40% வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்பாட் பிரைஸ் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ தாண்டி எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஐடிஎம்மா ஆயிடும். நீங்க இப்ப வச்சிருக்கிற ஆப்ஷன் ஓடிஎம்ல இருந்தாலும், எக்ஸ்பைரி அன்னைக்கு அது ஐடிஎம்மா ஆயிடும். கண்டிப்பா சொல்லுதா? ஐடிஎம்மா ஆயிடும்னா, இல்ல. அந்த ஐடிஎம்மா ஆகறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு. அததான் இந்த நம்பர் வந்துட்டு சொல்லுது. அப்ப இது வந்துட்டு நம்ம ட்ரேடர்ஸுக்கு டிஸ்ப்ளேல வருமா? ஏதாவது வெப்சைட்ல போய் பார்த்தா இப்ப டெல்டாலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த டெல்டா பார்க்குற மாரி டெல்டான்றது ND1 இதான் வந்து டெல்டா. இத நம்ம டெல்டான்னு பார்த்துர்றோம். இந்த வேல்யூவ பார்க்குற மாதிரி இத வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கேயாவது பார்க்க முடியுமான்னா, பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு பிராக்டிகல் இதுல வந்துட்டு பிராக்டிகலா ட்ரேட் பண்றோம்ல. அப்ப அவங்க நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்டின்னுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ND1ம், ND2வும் ஏறக்குறைய ஒரே லெவல்ல தான் இருக்கும். பெரிய லெவல்ல வித்தியாசம்லாம் இருக்காது. ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்டின்னுச்சுன்னா, இந்த டெல்டா வேல்யூவயே ND2வா எடுத்துக்கிட்டு, ஒரு ஆப்ஷன வாங்குறப்ப ஒரு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு எத்தன சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு. அப்ப டெல்டாவ 2 விதமான பர்ப்பஸ்ல வந்துட்டு யூஸ் பண்றோம். அப்ப டெல்டா அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலா என்ன அப்படின்னுச்சுன்னா, ND1 தான் வந்துட்டு டெல்டா. டெல்டான்றது வந்துட்டு முக்கோண சிம்பல் கிரீக்ல. முக்கோணம் படம் போட்டுருக்கும். நான் வந்து 2 கிராஸ் போட்டேன். அது கிராஸ்லாம் வராது. கரெக்ட்டா போடணும்னா இப்படி வரும். இது வந்துட்டு இதான் வந்து டெல்டா. ஸோ பட் ஆனா இது வந்து ND2ன்றது வந்துட்டு டெல்டாவா அப்படின்னுச்சுன்னா, இது வந்து டெல்டாலாம் கிடையாது. இப்படி போட்டு அடிச்சுட்டேன் நானு. அது டெல்டா கிடையாதுன்றதுக்காக. டெல்டாலாம் கிடையாது. அப்புறம் எதுக்குய்யா நம்ம ட்ரேடர்ஸ் வந்துட்டு டெல்டாவ கொண்டு போயிட்டு ஐடிஎம்ல எக்ஸ்பைரி ஆகுமா? ஆகாதான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுக்கு டெல்டாவ எதுக்கு யூஸ் பண்றாங்க? டெல்டான்றது ஆக்சுவலா ND2 கிடையாது. அது ND1 தான அது. அதனுடைய பர்ப்பஸே வேறயாச்சே. அந்த வேல்யூவ கொண்டு போயிட்டு இத போட்டு பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, அது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். பட் தியரட்டிக்கலா பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, அப்டி கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஆனா, நீங்க சரி நான் வந்துட்டு எனக்கு பியூர் ND2யே வச்சு நான் வந்துட்டு கால்குலேஷன் போடுறேன் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க தான் சொந்தமா கால்குலேஷன் போட்டுக்கணும். எக்ஸெல்ல. இல்லாட்டினா புரோகிராம் ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி பைத்தான்ல கோடிங் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னுச்சுன்னா, ND2 வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு போட்டு வச்சுக்கணும். ஆனா, அதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத ஒண்ணு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆ ND1ம், ND2 வேல்யூவும் வந்துட்டு ஒண்ணா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ND1 அதாவது டெல்டா வந்துட்டு 0.4ன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ND2வும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 0.4ஆ தான் இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த டெல்டாவ வந்துட்டு டெல்டாவினுடைய மதிப்ப பத்தி நம்ம பார்த்தோம். அது வந்து 0ல இருந்து அப்ப 0.1க்குள்ள தான் சாரி 0ல இருந்து 1க்கு 1 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலலாம் போகாது டெல்டா வேல்யூ. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப டெல்டாவ வந்துட்டு 2 விதமான பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவல் டெல்டா ஆக் ஆக்சுவலான ஒரே ஒரு பர்ப்பஸ் தான். அதான் வந்து ஒரிஜினல் பர்ப்பஸ்.
இன்னொன்னு வந்துட்டு வேற ஒண்ணுக்கு வேற ஒண்ண யூஸ் பண்ணோம். அது இல்லாட்டினால இத கொண்டு போய் யூஸ் பண்றோம். அப்ப ஒரிஜினலா இதுக்கு எதுக்கு வந்துட்டு இத வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்டின்னுச்சுன்னா, இது வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பிரைஸ் சாரி அண்டர்லையிங் அசெட் அண்டர்லையிங் அசெட்னா நம்ம இப்போ நிஃப்டி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, நிஃப்டி தான் வந்து அண்டர்லையிங் அசெட். அதேபோல ரிலையன்ஸ் ஸ்டாக்க வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்றீங்க. ரிலையன்ஸ் ஆப்ஷன் பண்றீங்க அப்டின்னுச்சுன்னா, ரிலையன்ஸ் ஸ்டாக்கினுடைய பிரைஸ் தான் அதுதான் வந்துட்டு உங்கள அண்டர்லையிங் அசெட்டினுடைய பிரைஸ். ஸோ அப்ப அண்டர்லையிங் அசெட் இப்ப நிஃப்டி வந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறுச்சு அப்டின்னுச்சுன்னா, ஆப்ஷன் நீங்க வாங்கி வச்சிருக்கிற கால் ஆப்ஷன் எந்த அளவுக்கு ஏறும் அப்டின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவ யூஸ் பண்ணுவாங்க. அப்ப டெல்டா வந்து என்ன சொல்லுது அப்டின்னுச்சுன்னா, ரூ. 1 விலை உயர்ந்தால் ஆப்ஷன் விலை எவ்வளவு உயரும்? அதுதான் வந்து டெல்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸினுடைய டெல்டா வந்துட்டு 0.4 வச்சுக்குவோம். இப்ப இது என்ன சொல்லுது அப்டின்னுச்சுன்னா, ரிலையன்ஸ் பங்கின் விலை ரூ. 1 உயர்ந்தால் 40 பைசா ஆப்ஷன் விலை உயரும். 40 பைசா. அப்ப 1 இருந்ததுன்னா, ஆப்ஷன் விலை ரூ. 1 உயரும். அது ரூ. 1 உயர்ந்தால் இதுவும் ரூ. 1 உயரும். அப்ப ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதுதான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த ஐடிஎம்ல இருக்கிறது 1 இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு ஈக்குவலன்ட்டான ஒரு இத வச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டாக்க வாங்கி வச்சிருக்கிற மாரியே வச்சிருக்கிறீங்க நீங்க அப்டின்றது. அப்ப இது வந்து இந்த வேல்யூ வந்து எப்ப குறையும்? குறைஞ்சுகிட்டே போகும். இது ஓடிஎம்க்கு போக, 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 போக டெப்த் ஓடிஎம். ஓடிஎம்க்கு எண்டுக்கு போக, போக இதனுடைய வேல்யூ வந்து அப்படியே குறைஞ்சுகிட்டே போகும். அதிலிருந்து அப்படியே மேல எழும்பி வந்தது அப்படின்னாச்சுன்னா, கூடிக்கிட்டே வரும். எங்க வந்து கூடிக்கிட்டே வந்து எந்த இடத்துல வந்துட்டு நிக்கும்? ஏடிஎம்ல வந்துட்டு மிடில்ல நிக்கும். 0.5ல வந்து நிக்கும். அப்புறம் அப்படியே வந்து அதிலிருந்து அப்படியே ஏறிட்டு 1க்கு போகும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கிராஃப் போட்டோம்னா இப்படி போகும். இது வந்துட்டு ஓடிஎம். ஐடிஎம் எண்டு. இன் த மனி, அட் த மனி, ஓடிஎம் அவுட் ஆஃப் மனி. ஸோ அப்ப இது வந்துட்டு என்ன வரும்னா 0ல இருந்துன்னா இது வந்து 0.5. 0. 1. ஸோ அப்ப 1ல இருக்கிறப்ப வந்து மேக்ஸிமம் இருக்கும். இந்த இது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து இதுதான் வந்துட்டு டெல்டா. டெல்டா வெர்சஸ் டெல்டா டெல்டா வெர்சஸ் கே. கே தானே இங்க போடுறோம் இங்க. கே தான் இங்க வந்து போட்டு வச்சிருக்கோம். அப்ப இந்த ஆக்சிஸ்ல வந்துட்டு டெல்டா, இந்த ஆக்சிஸ்ல வந்துட்டு இது போட்டிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வரும். அதான் அந்த அந்த ஐடிஎம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுல வரும். ம் இப்படி போடணும். ஏன்னா, ஐடிஎம்ன்றது வந்து அதிகமான நம்பர்ல வந்து குறைஞ்சது இங்கருந்து ஆரம்பிச்சு அப்படியே எழுதிட்டே போனீங்கன்னா தப்பாயிடும். ஓடிஎம்ன்றது வந்துட்டு ரொம்ப சாரி ஓடிஎம்ன்றது வந்துட்டு அதிக நம்பர் உள்ளது. வேல்யூ ஹை ஸ்ட்ரைக் பிரைஸ், ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஆ ஐடிஎம்ன்றது வந்துட்டு லோயர் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஏடிஎம்ன்றது வந்து 2த்துக்கும் இடையில உள்ள மிடில். ஸோ அப்ப இங்க வந்துட்டு நம்ம டெல்டா வந்துட்டு நம்ம இந்த S.ND1 அப்படின்றது டெல்டா. ஸோ அது டெல்டா என்னவோ அதுதான் அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, ரூ. 1 அசட்டின் விலை உயர்ந்தால் எத்தனை ரூபாய் ஆப்ஷன் விலை உயரும் என்பதை சொல்வதுதான் டெல்டா. இதான் வந்து அதனுடைய ஒரிஜினல் பர்ப்பஸ். ஆனா, நம்ம அது இன்னொரு பர்ப்பஸ்க்காகவும் அத யூஸ் பண்றோம். என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஆப்ஷன வாங்கிட்டு, அந்த ஆப்ஷனுடைய டெல்டாவ பார்த்துட்டு,
அதனுடைய பெர்சன்டேஜ கால்குலேட் பண்ணி 100ஆல பெருக்கணும்னா பெர்சன்டேஜ் வந்துரும். பெர்சன்டேஜ பார்த்துட்டு, இத்தன சதவீதம் வாய்ப்பு உள்ளது. எதுக்கு வாய்ப்பு உள்ளது? எக்ஸ்பைரி அன்று ஐடிஎம்ல எக்ஸ்பைரி ஆகிறது. அதாவது அந்த பிரைஸு, ஸ்பாட் பிரைஸு அதையும் தாண்டி, ஸ்ட்ரைக் பிரைஸையும் தாண்டி போய் எக்ஸ்பைரி ஆகும் ஐடிஎம்ல. ஐடிஎம் மணியா, ஐடிஎம் ஆப்ஷனா வந்துட்டு அது எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு வாய்ப்பு எவ்வளவு உள்ளது என்பத வந்துட்டு பெர்சன்டேஜ்ல வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கும் இதே டெல்டாவ வந்துட்டு யூஸ் பண்றாங்க. பட் ஆனா அது வந்து யூஸ் பண்ண கூடாது. அது வந்து ND2வ தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஆனா இந்த ND2 டேட்டா அவைலபிள் கிடையாது. மார்க்கெட்ல வந்துட்டு அவைலபிள் கிடையாது. நம்ம தான் வந்து பர்சனலா வந்துட்டு கால்குலேஷன் ஏதாவது போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு ட்ரேடர்ஸ் ஈஸியா வந்துட்டு டெல்டா வந்துட்டு அவைலபிள் இருக்கிறதுனால டக்குன்னு டெல்டாவ பார்த்து டபால்ன்னு அப்படியே பெருக்கிடுவாங்க. போட்டுட்டு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப இதுதான் வந்துட்டு பிளாக் ஸ்கோல் ஃபார்முலா அப்படின்றது. இது வந்துட்டு கால் ஆப்ஷன் இது. இத வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாத்தணும். இத வந்துட்டு மாத்துவோம் புட் ஆப்ஷனுக்கு. மணி ஆயிடுச்சா? புட் ஆப்ஷன் மட்டும். இன்னொரு 3 மினிட்ஸ் தான் சார் இருக்கு 8 மணிக்கு. ம். எங்க அது? இது ஓகே. புட் ஆப்ஷனுக்கு வந்து Pன்னு போட்டுக்குவோம். அப்படியே பாருங்க. K மைனஸ் S. அதுல என்ன போட்டோம்? காலுக்கு S மைனஸ் Kன்னு போட்டோம். காலுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு K மைனஸ் S. இப்ப அத வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். K அதே E தான். R T மல்டிப்ளை அதே N D2. D2 தானே பண்ணணும். D2. ஆனா அந்த D2 உள்ள வந்து மைனஸ் வரும். அவ்வளவுதான். இந்த இது வந்துட்டு மைனஸ் மைனஸ் ஆஸ் யூசுவல். S S ஆஸ் யூசுவல். மல்டிப்ளை N D1 1 தானே. அதே போல இங்க ஒரு மைனஸ் வரும். இதுல வந்துட்டு மைனஸ் வராது. இந்த ஃபார்முலால வந்து வராது. அதையும் வந்து எழுதிடுறோம் மேல. இது எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா, S மைனஸ் N D1 N சாரி K K E minus R T dot N D2. ஸோ இதான் வந்துட்டு அப்படியே ஃபார்முலா. ஸோ இப்ப இந்த D1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். இன்வெர்ஸ் லாகிரிதம், நேச்சுரல் லாகிரிதம் LN S மைனஸ் K. Sனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, Kனா என்னன்னு தெரியும். மைனஸ் R மைனஸ் சிக்மா. இதுதான் வந்துட்டு IV ஸ்கொயர் divided by 2 T. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்ல. சும்மா பார்த்துக்கங்க அவ்வளோதான். நம்ம இதே யூஸ் பண்றதா இருந்தோம்னா, நம்ம புரோகிராமிங் தான் பண்ணுவோம் நம்ம. கோடிங்ல போட்டு வச்சுட்டோம்னா, அது மாட்டும் இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டுலாம் மனப்பாடம் பண்ணலாம் இல்ல. எனக்கு இது சொல்லிக் குடுத்து மனப்பாடம் ஆயி போச்சு. இல்லன்னு ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க யாருக்காவது வந்து சொல்லிக் குடுங்க. நல்லா உங்களுக்கு மெமரில வந்துரும். ஆனா இது மெமரில வந்து இத வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல நம்ம. நம்மளுக்கு வேண்டியது அந்த வேல்யூ தான் வேணும். அத நம்ம வெப்சைட்ல பார்த்தோம்னாலே தெரிஞ்சிரும் டக்குன்ட்டு. அ மைனஸ் எஸ் மைனஸ் கே பிளஸ்ஸா சாரி இது வந்து D2 நான் போட்டிருக்கணும். மைனஸ் போட்டிருக்கேன்ல. இது வந்துட்டு D1 D1 வந்து
A natural logarithm s minus k plus r plus rன்றது வந்துட்டு ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. rன்றது ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இதுல எழுதிடுறேன். இது வந்து எதுல இருந்து பார்க்கணும்னா 90 டேஸ் ட்ரெஷரி பில்லு ஆர்பிஐ. டி வந்து டேஸ் டு எக்ஸ்பைரி. அடுத்தது உங்களுக்கு சிக்மா, அதான் வந்துட்டு ஐவி இம்ப்ளைட் வால்டிலிட்டி. ஐவி வேற என்ன இருக்கு? நம்ம எல்லாம் எழுதிட்டோமா? ஓகே, எல்லாம் எழுதியாச்சா? ஓகே. ND2 அது எங்க இருக்குது? இங்க இந்த ஸ்லைடு இங்க வந்துச்சா? ஓகே. டெல்டா இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். LITY ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம். ஐடிஎம்மா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆன எக்ஸ்பிரி டே. ஓகே. ஆ, இதுல இத இத அப்படியே பார்த்துக்குங்க. நம்ம ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இது. ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? டெல்டாவ வச்சு என்ன பண்றீங்க? அப்படின்றதெல்லாம் ஒரு பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். ஒரு சில முடிவெல்லாம் வந்துட்டு எடுக்கிறப்ப டக்குன்னு ஏடிஎம்ல வாங்கலாமா? ஓடிஎம்ல வாங்கலாமா? இன்னும் நம்ம ஃபர்தரா போவோம். நம்ம நெறைய பார்ப்போம். நம்ம இது டெல்டாவ வச்சு இன்னும் வந்துட்டு நெறைய இருக்கு. டெல்டா நியூட்ரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்டா நியூட்ரல் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ டெல்டா நியூட்ரல்னா என்ன? டெல்டாவ வச்சு எப்படி ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு டெவலப் பண்றாங்க? ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த டெல்டானா என்ன அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. டெல்டா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா, ரூ. 1 வந்துட்டு ஆப்ஷன் விலை வந்துட்டு அது அசெட் விலை வந்துட்டு ரூ. 1 ஏறுச்சு அப்படின்னாச்சுன்னா, ஆப்ஷன் விலை எவ்வளவு ஏறும் அப்படின்றத சொல்றது தான் வந்துட்டு டெல்டா.
அதான் வந்து அத வந்துட்டு ஃபார்முலால இருக்கிற மொழியில சொல்லணும்னா NT1 NT நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் D1 அதான் வந்துட்டு டெல்டா. ஐடிஎம்ல எக்ஸ்பைரி ஆகுமா? இந்த ஆப்ஷன் நான் வாங்கி வச்சிருக்கிற ஆப்ஷன் ஐடிஎம்ல எக்ஸ்பைரி ஆகுமா? ஆகாதா? அப்படின்றத சொல்றது தான் வந்துட்டு NT2. அது வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம். அது அது வந்துட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதுவும். அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூவும், இதனுடைய வேல்யூவும் 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். அது தாண்டிலாம் போகாது. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு எண்டு 1ஆ இருக்கும். இன்னொரு எண்டு வந்து 0வா இருக்கும். ஏடிஎம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0.5க்கு இல்ல 0.5க்கு பக்கத்துல இருக்கும் ஏடிஎம். ஸோ இப்படிதான் வந்து அதனுடைய இது இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க. அப்ப ஒரு ஆப்ஷன நீங்க வாங்குறீங்க அப்படின்னுச்சுன்னா, நீங்க ஓடிஎம்ல போய் வாங்குனீங்க அப்படின்னுச்சுன்னா ஆப்ஷன, ஓடிஎம் ஆப்ஷன் ரொம்ப தள்ளி போய் வாங்குறீங்க. அதனுடைய டெல்டா வந்துட்டு 0.14 தான் இருக்கு அப்படின்னுச்சுன்னா, இங்க நிஃப்டி மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க ஆப்ஷன் ஏறவே ஏறாது. மெதுவா ஏறும். என்னடா இது மெதுவா ஏறுதுன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை என்னன்னா, நீங்க ஓடிஎம்ல போய் வாங்கியிருக்கிறீங்க. அதனுடைய டெல்டா வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, அதனால அது வந்து மெதுவா ஏறும். அதுவே நீங்க வந்துட்டு ஐடிஎம்ல போய் வாங்கியிருந்தீங்க அப்டின்னுச்சுன்னா, ஒரு 0.7, 0.8 இந்த மாதிரி டெல்டா இருக்கிற ஆப்ஷன போயிட்டு நீங்க வாங்கியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நிஃப்டி அப்டி கொஞ்சம் ஏறுச்சுன்னா, அதுவும் வந்து இது ரூ. 1 ஏறுச்சுன்னா, அது 60 பைசா ஏறும். இல்ல அது என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஏறும். இப்போ 80 0.8 இருந்ததுன்னா, டெல்டா அது 80 பைசா வந்துட்டு ஏறும். சல்லுன்னு. ஒரு பாயிண்ட் நிஃப்டி ஏறுறது. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்ப வந்து இந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு இது முடிவு பண்ணணும்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்றீங்க பார்த்தீங்களா? அது எக்ஸ்பைரிக்கு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இல்ல 1 மணி நேரம் தான் இருக்கும். அந்த மாரி நேரத்துலலாம் ஓடிஎம்லலாம் போய் மாட்டிடாதீங்க. அந்த மாரி நேரத்துலலாம் ஏறக்குறைய நீங்க வந்துட்டு ஐடிஎம்க்கு போயிரணும். அதாவது வந்து ஆப்ஷன் ஏறக்குறைய 1க்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு போயிரணும். அது மட்டும் போனா பத்தாது. அது கூட இன்னொரு கணக்குலாம் இருக்கு. ஸ்ப்ரெட் எல்லாம் பார்க்கணும். ஸ்ப்ரெட் எந்த மாரி இருக்கு? என்ன அப்படின்றது. அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம் கிளாஸ்ல. அ ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு டெல்டாவ வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு சில டைம்ல வந்துட்டு எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தோணும். அ சும்மா காசு இவ்வளோ தான் இருக்கு. என்கிட்ட ரூ. 5000 தான் இருக்கு. அதனால நான் வந்துட்டு ஓடிஎம் தான் வாங்க முடியும். அதுவும் வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்கு. ஓடிஎம்மு. அப்படின்னு போயிட்டு அப்படிலாம் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு பெரிய அந்த அந்த 5000 போயிடும்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து. அது மாரிலாம் டிசிஷன்லாம் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம கையில வச்சிருக்கிற அமௌண்ட்ட வச்சுக்கிட்டு பிளான்லாம் போடக்கூடாது. அங்க மார்க்கெட் என்ன இருக்கோ, அது எப்படி இருக்கோ, அத வச்சு தான் பிளான் போடணும். அத வச்சு பிளான் போட்டு, அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பைசா இல்லாட்டினா பேசாம அப்படியே உட்காந்துரணும் அவ்வளோதான். சைலன்ட்டா இருந்துரணும். ஸோ, அதனால வந்துட்டு என்ட்ட காசு இல்லாத நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுச்சுன்னா, ஆ அப்படியே உட்காந்துருப்பேன். கரெக்ட்டா வந்துட்டு அந்த எக்ஸ்பைரி டே வருது பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பைரி டேக்கு முந்தான நாள் தான் ட்ரேடிங்கே பண்ணுவேன். ஏன்னா, ஆப்ஷன் பிரீமியம்லாம் குறைஞ்சு நல்லா வந்துரும். ஸோ, அந்த நேரத்தில அன்னைக்கு மட்டும் வந்துட்டு ட்ரேட் பண்ணி அப்புறம் ஏத்திக்கிறது அப்புறம். இல்லாட்டினா வந்துட்டு போறதில்ல. சொல்றேன். என்னுடைய கடந்த கால அனுபவங்கள்லாம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த மாதிரி வந்துட்டு அ அத விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டு ரூ. 5000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அ இன்னும் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கும். அதுக்குள்ளேயே போய் ஆப்ஷன் வாங்கி சம்பாரிக்கணும்னு நெனச்சா, அது எங்கேயோ கெடக்கும். ஓடிஎம்ல கெடக்கும். அதான் வந்து அங்க தான் கம்மியா இருக்கும். அங்க போய் வாங்குறது. அது யாரோ யாராவது ஒண்ணும் ஆகாது. அது போனது போனது தான் அது. அவ்வளோதான். அது பரிசு விழாத லாட்டரி டிக்கெட் மாரி போயிடும். அந்த அந்த மாரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க. காசு கம்மியா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, வெயிட் அன்டில் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணுங்க ட்ரேடு. இல்லன்னா அதுக்கு முன்னாடி நாள் பண்ணுங்க. இப்ப ஆப்ஷன் வந்து குறைஞ்சு வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்க இதுல கால்குலேட் பண்ணிறலாம். இது எல்லாமே வந்து இந்த டெல்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்டின்ட்டு. ஓகே. ஏதாவது எ கேட்கணுமா? இல்ல சார். ரெக்கார்டிங் இருக்கு. இது ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. நான் அப்பப்ப செக் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் நான் ரெக்கார்டிங்க. ஆ அருண்
சார் எதுவும் இல்ல சார். ஓகே. இந்துராஜ், இல்ல சார், எதுவும் இல்ல சார். அ சாமி சார், குப்புசாமி சார் லைன்ல இருக்காரா என்னன்னு தெரியல. அ பிரகாஷ், இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே. விஜயகுமார், இல்ல சார். ஓகே. அ பாருங்க, நீங்க இந்த ஃபார்முலாலாம் வந்துட்டு ஒரு வாட்டி எழுதி ஒட்டி வச்சுக்கங்க. நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன் நானு. டோருக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருப்பேன். டேபிள்ல ஒட்டி வச்சிருப்பேன். ஒரு சில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப. அது பரிச்சயம் ஆகுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் டேபிள்ல. அதுக்கப்புறமா தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாரிலாம் வந்துட்டு பண்ணுங்க. இதெல்லாம் யோசிங்க. இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்துட்டு குழப்பம் இது பயங்கரமா. நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஃபார்முலாலாம் என்னன்ட்டு பார்த்தோம். நான் வந்து நோட்ஸா இருக்கு. அந்த நோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன் நான். ஆ இந்த ஆப்ஷனுக்கு. அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு சார் சந்திப்போம். பிடிஎஃபா இருக்கா சார்? பிடிஎஃபா மாத்திக்கலாம். வேர்ட்ல தான் வச்சிருக்கிறேன். பிடிஎஃபாவும் மாத்திக்கலாம். ஒண்ணும் இது இல்ல. ஓகே சார். நான் அனுப்பி விடுறேன் நான். நீங்க எனக்கு வந்துட்டு நான் இப்ப போயிட்டு நான் வந்துருவேன் நானு. ஒரு 10, 10:30க்கெல்லாம் வந்துருவேன். எனக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டு விடுங்க. யாராவது முழிச்சிருந்தீங்கன்னா. பிடிஎஃப் அனுப்புறேன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்ற மாரி. பிடிஎஃப்ன்னு போடுங்க. நான் புரிஞ்சுக்குவேன். சப்போஸ் மறந்துட்டேன்னா. ஓகேங்க சார். ஓகே ம். சார். நான் நான் அனுப்பிச்சுடுறேன். முடிச்சிருப்பேன் சார். நான் ரிமைண்ட் பண்றேன் சார். ஓகே, ஓகே. போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, நான் உங்களுக்கு அத இது பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம்.